வணக்கம் மக்களே. இது வாய்ஸ் ஆஃப் சைலண்ட். உங்கள் அட்வொகேட் எஸ்கே. சாமானியன் குரலாகவும், தமிழக வெற்றிக் கழகத்தின் கடைசி தொண்டனாகவும் உங்களோடு. மக்களே, இப்ப நம்ம ஒரு நீண்ட பயணத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஊழல் எப்படி நடந்துச்சு? இந்த ஊழல்வாதிகள் செய்த செயல்கள் என்ன? இந்த பணமெல்லாம் எங்கெங்க கொண்டு போய் வச்சிருக்காய்ங்க? அப்படிங்கிறத பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோல உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கோம். எந்த ஒரு விஷயத்துக்கும் முன்னுரையை மட்டும் சொல்லிட்டு, கடைசியா முடிவுரைக்கு கொண்டு போனா, அந்த இடைப்பட்ட காலத்துல நடந்த விஷயங்கள் என்னன்னு தெரியாம போயிரும். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்கி, எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவாக உங்கள்ட்ட சொல்ல முடியுமோ, அது மாரி தான் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன் இதுவர. இப்ப எந்த காலகட்டத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த 2001லேருந்து 2006 காலகட்டத்தில, அப்ப நடந்த ஊழல்கள், அந்த காலகட்டத்தில ஊழலுக்கு எதிரா அப்ப ஆட்சி செஞ்சவங்க போட்ட வழக்குகள், இத பத்தி தான் இப்ப நம்ம உங்கள்ட்ட பகிர்ந்துக்க போறோம். 2001 வந்து உட்கார்ந்தோனே இந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்கள கேட்டா பழிவாங்க நடவடிக்கைம்பாங்க எதிர்க்கட்சிக்காரங்க. ஆனா என்ன பண்ணுது அப்படின்னா, முத்தமிழ் அறிஞர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள என்னன்னா, இந்த சென்னையில உயர்மட்ட பாலங்கள் கட்டினதுல ஒரு 12 கோடி ரூபா ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு அரெஸ்ட் பண்ணுது அவர. நைட்டோட நைட்டா போய் வித்த தூக்குது. ஆனா, அரெஸ்ட் பண்ணது ஒரு சட்டத்துக்கு புறம்பான செயல் அப்படின்னா, அரெஸ்ட் பண்ணது தப்பு கிடையாது. அவரோட வயது, அந்த நேரம், காலம் இதெல்லாம் தவறான ஒரு விஷயம். ஆனா, இந்த அம்மா பர்ப்பஸா பண்ணுது. பர்ப்பஸா பண்ணி என்ன பண்ணுதுன்னா, இவர கொண்டு போய் சென்ட்ரல் ஜெயில்ல வாசல்ல உட்கார வச்சா, கதர்றாய்ங்க எல்லாம். இங்கிட்டு முரசொலிமாறன் கதர்றான், அங்கிட்டு டி.ஆர். பாலு கதறான், எல்லாம் கதர்றாய்ங்க. எது அசைச்சிருச்சு? அந்த ஆணி வேறையே அத அசைச்சு விட்டுருச்சு அந்த அம்மா. வச்சு ரிமாண்ட். அப்போ அந்த காலகட்டத்தில சென்னை மேயரா இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எஸ்கேப் ஆயிட்டாரு. எஸ்கேப் ஆயி என்ன பண்றாருன்னா, அப்போது மாவட்ட நீதிபதியா இருந்த அசோக் குமார்ட்ட போயிட்டு சரண்டர் ஆயி பெயில் எடுத்துட்டு வந்தாரு. ஆனா, அவங்க அப்பாவ தூக்கி உள்ள வச்சிருச்சு. போட்ட கேஸ் என்னென்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மேம்பால ஊழல். அது மிக முக்கிய கேஸ். அவங்க மந்திரி சபையில உள்ள பொன்முடி, அப்போ அவர் போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தாரு. அவர தூக்குது. அடுத்து தங்கவேல். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் கருணாநிதியோட ரைட் அண்ட் லெஃப்ட் ஆற்காடு ஆற்காடு வீராசாமி. எல்லாத்து மேலயும் கேஸு. தூக்குது, எல்லாத்தையும் தூக்குது. இந்த சைடு அந்த திமுக மந்திரிகள், முதல் மந்திரி எல்லார் மேலயும் வழக்கு இங்கிட்டு தனியா போயிட்டுருக்கு. ஆனா, அப்போ அவங்க ஆட்சி செய்யும்போது சீஃப் செக்ரட்டரியா இருந்த நம்பியார், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹரிபாஸ்கர்ன்னு அவங்களோட ஆட்சி காலத்தில சீஃப் செக்ரட்டரியா இருந்தான் பாருங்க. இவங்களுக்கு ஜால்ரா போட ஆரம்பிச்சுட்டான். அவன் மேலயும் வழக்கு. இது இல்லாம காவல்துறையில சார்ஜ் அப்படின்ட்டு. அவன் ஒரு காவல்துறை அதிகாரி. அவன் மேல போடப்பட்ட வழக்கு என்ன தெரியுங்களா? வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்தாங்கிற வழக்கு. இதுல மக்களே நீங்க நினைக்கலாம், இவன் என்னடா ஆள் இப்படி இருந்துட்டு எல்லாத்தையும் அவன், இவன் அப்படின்னு பேசுறான்னு நினைக்கலாம். 2டே விஷயம். 1 நீ மக்களோட உரிமையையும், மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகளை திருடி இருந்தா அவன். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நீ மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சிருந்தா, அவங்களுக்கு மரியாதை என்றும் உண்டு. இப்ப நான் காமராஜரையோ, எம்ஜிஆரையோ அவங்களெல்லாம் நான் அவங்கெல்லாம் காலம் கடந்தவங்க அவங்கெல்லாம். அவங்களெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியமே இதே கிடையாது. ஆனா, நம்ம சமகாலத்துல நம்மளோட வாழ்ந்துகிட்டு, நம்மளோடயே பயணிச்சுக்கிட்டு, ஒரு அருவருக்கத்தக்க விஷயங்கள செஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு மரியாதை குடுக்கணும் அப்படின்னா, நான் சாணிய பார்த்து சந்தனம்னு தான் சொல்லணும். சாணிய பார்த்து சந்தனம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப ஏற்கனவே நான் உங்கள்ட்ட எல்லாமே சொல்லியிருந்தேன். இந்த 96லேருந்து 2001 வர இவங்க ஆடுன ஆட்டம். இந்த 99ல திருமங்கலம் இடைத்தேர்தல்ல திருமங்கலம் ஃபார்முலா கண்டுபிடிச்சது.
இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அம்மாவோட கேஸையும் அதில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. செங்கோட்டையனுக்கெல்லாம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கன்விக்ஷன் ஆயிடுது. எலெக்ஷன்லேயே நிற்க முடியாதுங்கிற சூழ்நிலை ஆயிடுது. இந்த அம்மா மீண்டும் 2001 to 2006 காலகட்டத்தில் ஆட்சி அமைக்கிறாங்க. ஆட்சி அமைக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மாவோட கேஸ் வந்து சிவியராக போயிட்டுருக்கு. எந்த கேஸ் அப்படின்னா ஃபேன்சி கேஸ் வந்து விசாரணைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. விசாரணையோட தீர்ப்பில் வந்து இந்த அம்மா வந்து குற்றவாளின்னு சொன்ன உடனேயே இமீடியட்டாக அவங்க வந்து ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து உருவாகிடுது. அப்போ எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் இல்லை பொன்னையன் இவங்க தான் வந்து அடுத்த முதலமைச்சராக வருவாங்க அப்படின்ட்டு அரசியல் வட்டாரம்னா பரபரப்பாக இருக்காங்க. அன்னைக்கு நைட் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது வரை யாருன்னே தெரியாது. இந்த ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் இவரை வந்து முதலமைச்சராக அந்த அம்மா அறிவிச்சிட்டாங்க. இவரும் முதலமைச்சராக பதவியில் இருக்கார். ஓபிஎஸ் வந்து எப்படின்னா அதை தவறாக சொல்லக்கூடாது. அந்த முதலமைச்சர் பதவி வந்து நம்ம தவறாக பேசக்கூடாது. ஆனால் அவருக்கு வந்து கேம்ப் ஆஃபீஸே வந்து வேதா இல்லம் தான். சிஎம்மோட கேம்ப் ஆஃபீஸ் எதுன்னா வேதா இல்லம் தான். வேதா இல்லத்தில் தான் எல்லா கருத்தும் போடுவார். எல்லாம் அப்படி பார்வையில் தான். எப்படின்னா ஒரு 90 டிகிரியில் ஒரு வணக்கம் வைப்பார். 90 டிகிரி ஆங்கிளில் ஒரு வணக்கம் வைப்பார். மன்னார் குடும்பம் என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டு முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்களோட முதலமைச்சர் கிடையாது, மன்னார்குடி குடும்பத்தோட முதலமைச்சர் அவர் இருந்தார். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உயர் நீதிமன்றத்துக்கு வழக்கை கொண்டு போய் வேகமாக நடத்தி அந்த கேஸில் அவங்க வந்து விடுதலை ஆயிடுறாங்க. மறுபடியும் பதவிக்கு வர்றாங்க. முதலமைச்சராக 2002 மறுபடியும் உட்காடுறாங்க. 2002 காலகட்டத்தில் தான் இவங்க தான் ஏற்கனவே அடிபட்டாங்கல்ல. இந்த அம்மா மறுபடியும் 2002 மறுபடியும் உள்ளார வராங்க. உயர்நீதிமன்றத்தில் வந்து இவங்க மீது போடப்பட்ட வழக்கை வந்து சரிவர நிரூபிக்கலைன்ட்டு கேஸை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. தள்ளுபடி பண்ணோன்னே இந்த அம்மா மறுபடியும் அரியானை ஏறுது. அரியானை ஏறினதுக்கப்புறம் தான் என்னென்னலாம் செய்யலாம், ஏற்கனவே நம்ம சம்பாரித்த மெத்தட்லேயே சம்பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு முடிவுக்கு வருது. அப்போ என்ன பண்ணுதுன்னா 2003 காலகட்டத்தில் அது மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் என்னன்ட்டு. இந்த மணல் குவாரி எல்லாம், இந்த மணல் குவாரி, கனிம வளங்கள், இந்த கிரானைட்ஸு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு கொடுத்து அந்த ஆர்டரை வந்து அதுவே பிரேக் பண்ணுது. இனிமேல் வந்து தனியாருக்கு வந்து கொடுக்கக்கூடாது, இது வந்து அரசே ஏற்று நடத்தும் இந்த குவாரியெல்லாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஜியோ பாஸ் பண்ணிடுது. ஆனால் இந்த குவாரிகள் எல்லாம் யார் கைக்கு போகுது அப்படின்னா மன்னார்குடி குடும்பம், அவங்களோட பினாமிஸ், அவங்க தான் எடுக்கிறாங்க இந்த எல்லாத்தையுமே. ஆனால் அன்றைக்கி டிரான்ஸ்போர்ட்டும் சரி, அந்த மணல்ற எந்திரங்கள்லாம் இருக்குங்கள்ல, அதெல்லாம் யாருக்கு இதில் இருக்குது அப்படின்னா கண்ட்ரோலில் இருக்குன்னா அதே ஆறுமுகசாமி, அதே பி பழனிசாமி, இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. மண்ணை எடுக்க ஆரம்பிக்குது. கேட்டால் கவர்மெண்ட்டுக்கு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாம். அதில் ஒரு ஜியோ பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இந்த 1983 முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் இந்த மது விற்பனை அவங்க வந்து ஹோல்சேல் எப்படின்னா அவங்க தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி மிச்சம் இந்த ரீட்டைல் ஷாப்பாக இருந்த ஒயின் ஷாப்பு இதுக்கெல்லாம் அவங்க வந்து சப்ளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை இந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா 2003 டாஸ்மாக்ங்கிற நிறுவனம் வந்து 1983 வந்து எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிட்டார். அதை வந்து இது என்னன்னா அந்த டாஸ்மார்க் என்ன பண்ணுது அப்படின்னா ரீட்டைல் ஷாப்பாக ஆக்குது. ரீட்டைல் ஷாப் ஆக்குனதுக்கு அது சொன்ன காரணங்கள் என்னன்னா மக்களுக்கு தரமான மதுபானங்கள் கிடைக்க வேண்டும். 1 அரசுக்கு அதனால் நிதி இழப்பீடு ஏற்படக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுது அப்படின்னா டாஸ்மார்க்கை வந்து
கவர்மெண்ட்டு வெயிட்டேஜ் ஷாப்பா ஆக்குது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல மது பிரியர்கள் அதிகமா ஆனாங்க. முன்னாடி எப்படி அப்படின்னா, குடிக்கிறவன பார்த்தா அந்த சமுதாயத்துல அவன ஒரு கேவலமா பார்ப்பாங்க. ஒரு காலகட்டத்துல. "ஏய் இவன் குடிப்பான்டா" அப்படின்னு. ஆனா, இந்த 2 ஆட்சியும் இருக்கு பாருங்க. திராவிட பாப்பாவும், பல்லாங்குழி பாப்பாவும் இந்த ஆட்சி காலத்துல என்ன ஆகுதுன்னா, முன்னாடி குடிச்சவன பார்த்தா ஒரு அருவருப்பா பார்ப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, குடிக்காதவன பார்த்தா அருவருப்பா பார்க்க ஆரம்பிச்சுட்டான். "என்ன குடிக்க மாட்டியா?" அந்த அளவுக்கு ஆக்கிட்டாய்ங்க. இதுல இவங்க சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, இது வந்து முழு வருவாயும் அரசுக்கு வரும் அப்படின்னாங்க. சரி ரைட் வருது. இதனால வந்து கள்ள சந்தையில விக்கிற மதுபானங்கள் ஒழிக்கப்படும் அப்புட்னாங்க. 2 ஓகே. 3வது வந்து தரமான மதுபானங்கள வந்து மக்களுக்கு குடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு 3 காரணம் அவங்க எடுத்து வச்சாங்க. சரி ரைட் அதுவும் மக்கள் ரைட் அப்படிங்களா அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க. கடைசில பார்த்தா, இது 2003ல ஜியோ பாஸ் பண்ணுது. ஆனா 2002லயே சசிகலா மேடம் மிடாஸ் அப்படிங்கிற டிஸ்டிலரிய 2002லயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணிட்டு, இவங்க வந்து டாஸ்மாக்க வந்து அரசுடைமையாக்குறாங்க. அரசு வந்து ரீட்டெயில் ஷாப் நடத்தணும் அப்படின்னு கொண்டாரும்போது, இந்த நிறுவனத்துக்கு சப்ளை செய்யற மது இருக்கு பாருங்க. அது சசிகலாவோட ஃபேக்டரில தான் போகும் எல்லாமே. எல்லா சரக்கும் வந்து சசிகலாவோட ஃபேக்டரி தான். 50% இல்ல. அந்த அம்மா குடுக்காததுக்கு அப்புறம் தான் தாரையா உடையார்ட்ட இருந்து வாங்குனாய்ங்க. அதுக்கப்புறம் இந்த பாலாஜி டிஸ்டிலரின்னு இருந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து வாங்குனாய்ங்க. அப்ப திட்டம் வந்து கரெக்ட்டா தீட்டப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த அம்மா மதுபான ஆலைய ஓப்பன் பண்ணிருச்சு. அரசு ரீட்டெயில் ஷாப் நடத்துது 2003ல. அரசு எங்க யார்ட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னா, சசிகலா அம்மையார்ட்ட தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் சரக்கைய. எந்திரிச்சா எல்லாம் ஒண்ணா வருதா? மக்கள சந்தோஷத்துக்கு குடிச்சவன, கவலைக்கு குடிச்சவன, முழு நேர குடிகாரனா மாத்தி விட்டாய்ங்க இவங்க. நீ சொன்னது ஒரு 3 காரணம். நல்ல மதுவ குடுப்போம், போலியான மதுக்கள தடுப்போம், அரசுக்கு முழு ஏற்பாடு அப்படின்னு சொன்னாய்ங்க. ஆனால், இவங்க பண்ணதோட பின்விளைவு வந்து, இந்த சமுதாயத்தையே நோயாளிகள உருவாக்கிட்டாய்ங்க. அதுக்கப்புறம் தான் கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், 30 வயசுலயே செத்து போறது. அப்படிங்கிற ஒரு ஒரு கேவலமான ஒரு சமுதாயத்த உருவாக்குனதுல மிக முக்கிய பங்கு ஊழல் ராணிகள தான் சாரும் அந்த பங்கு. அப்ப என்னன்னா, இவங்க வந்து மக்களோட வேலைவாய்ப்ப பத்தி அத பத்தி அக்கறை எடுக்க கிடையாது. புதிய வேலைவாய்ப்புகள உருவாக்க கிடையாது. இலவசங்கிற பேர்ல அப்பதான் கொண்டாடுறாய்ங்க உள்ள. இலவசங்கள்லாம் அப்பதான் வந்து மக்கள வந்து திசை திருப்புறதுக்கு இலவசங்கள இவங்க புகுத்துன காலம் இந்த காலம் தான். ஏற்கனவே 99ல வந்து தலகுனிய வச்சான். ஓட்டுக்கு காசு குடுத்து தலகுனிய வச்சான். அடுத்து வந்து இவங்களோட அயோக்கியத்தனங்கள், இவங்களோட அநியாயங்கள் வெளில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றாய்ங்க அப்படின்னா, இந்த இலவசங்கள பத்தி சொல்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொல்லிர்றேன் உங்கள்ட்ட. என்ன பண்றாங்கன்னா, ஜாதி மோதல்கள உருவாக்குறாய்ங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த, கண்ணுக்கே பார்க்காத ஒரு விஷயத்த, எவனாலயும் ப்ரூவ் பண்ணாத ஒரு விஷயத்த, ஜாதிங்கிற ஒரு விஷயத்த இவங்க உருவாக்கி, பொருளாதார ரீதியா பின்தங்கிய மக்களும், அதுல வந்து இந்த அம்மா உட்கார்ந்து சசிகலா, அவங்க சமூகத்த சேர்ந்தவங்க, ஆட்சியே நம்மளோட ஆட்சி தாங்கிற மாரி, எல்லா விஷயத்திலயும் கை வச்சுட்டாங்க. ஒரு சாதாரண சாக்கடை டெண்டர்ல ஆரம்பிச்சு, சாராய ஃபேக்டரி வரை எடுக்கிற அளவுக்கு இவங்க எல்லாமே வளர்ந்துட்டாங்க அந்த காலகட்டத்தில. அப்ப இத மக்கள் கேள்வி கேட்கக்கூடாதுங்கும்போது என்ன அப்படின்னா, இந்த சாதிய மோதல்கள். கேட்டா ஜாதி கலவரம்.
பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில இவங்க 2 பேரும் ஆட்சி பண்ண காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 250 300 பேரு இந்த ஜாதி கலவரத்திலே இறந்திருப்பாங்க. அது இந்த சமுதாயம், எந்த சமுதாயம்னு நான் குறிப்பிட்டு சொல்ல கிடையாது. 2 பக்கம் எல்லா பக்கட்டும் இழப்பு. ஆனா, இவங்க வந்து எப்படின்னா, அவங்களுக்கு டெய்லி ஒரு பிரச்சனை இருக்க மாரியே அந்த மக்கள வச்சுக்கிட்டு இருந்தாய்ங்க. ஏன் அப்படின்னா, அப்பதானே அடுத்தத பத்தி யோசிக்க மாட்டான். இவங்க பண்ற அயோக்கியத்தனத்த பத்தி யோசிக்க மாட்டான். அத ஒரு காரணமா வச்சுக்கிட்டு ஜாதிய கலவரங்கள். அதுவும் அந்த காலகட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன், எப்படி அப்படின்னா, மாவட்டங்களுக்கெல்லாம் ஜாதி தலைவர் பேர். அடிச்சுக்கங்கடா, வெட்டிக்கங்கடா, குத்திக்கங்கடா. அதுக்கப்புறம் போக்குவரத்து கழகத்துக்கெல்லாம் ஜாதி தலைவர், அரசியல் தலைவர். அங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அடிக்கிறதே ஒண்ணே எனக்கு நினப்பு வந்து நேரா அந்த தலைவரே அடிக்கிறானான்னு நெனச்சு பஸ்ஸ தான் அடிப்பாய்ங்க. இந்த காலகட்டம். எப்படின்னா, இவங்கள வந்து டைவர்ட் பண்ணி விட்டது. அது பெரியார் வாழ்ந்த மண் இந்த மண்ணு. பெரியார எத உடைச்சு, எத வந்து இல்லாம பண்ணணும் அப்படின்னு அவரு அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ அறிவுரைகள், அவ்வளோ விஷயங்கள் சொன்னத, இந்த 2 திராவிட கட்சிகள் தான் இந்த ஜாதிகளே உருவாக்கி, ஜாதிய மோதல்கள் எல்லாமே. அப்ப பார்க்க போனீங்க அப்படின்னா, என்னன்னா, எல்லாம் லீடர்ஸ் உருவாகுறாங்க. எல்லா ஜாதியிலயும் அவங்கவங்க ஜாதிய மையப்படுத்தி லீடர்ஸ் உருவாகுறாங்க. எல்லா ஜாதியும் அத யாரும் வந்து குறைத்து மதிப்பிடவும் கிடையாது. யாரையும் உயர்த்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. எல்லா ஜாதியிலயும் தலைவர்கள் உருவாகுறாங்க. எல்லாமே ஜாதியல் கட்சிகள் உருவாகுது. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட திசை திருப்பிட்டாங்க எல்லாத்தையுமே. அதே மாரி அவங்க காலகட்டத்தில தான் பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில எக்கச்சக்க லாக் டெத்து. விசாரணைக்கு கூட்டி போறவன்லாம் அடிச்சு எல்லாத்தையும் இது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்தில பால்டப்பாவோட தாத்தா ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, "பேய் அரசாண்டால் பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் கழுகு" அப்படின்னு சரித்திரம் சொல்லும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. பேய வந்து உட்கார வச்சு அரசு நடத்துனீன்னா, உன்னோட வரலாற நீ புரட்டும்போது, அந்த ஆட்சியில பொணத்த வந்து கழுகு தின்னுகிட்டு இருந்துச்சுன்னான்னா அதுக்கான அர்த்தம். இத அவர் சொன்னாரு. அது மாரி ஒரு கொடுமையான கொடுங்கோல் ஆட்சி. இந்த கேவலமான விஷயம். அரசு வந்து நடத்த வேண்டிய பள்ளி, கல்லூரிகள் எல்லாம் ஊழல்வாதிகள்ட்டயும், தனியார்கிட்டயும் போய் சிக்கிக்கிட்டு, தனியாரும் குண்டாஸ் நடத்த வேண்டிய ஒயின் ஷாப்ப அரசு ஏத்து நடத்துனுச்சு பார்த்தீங்களா? அன்னைக்கே தமிழ்நாட்டோட பாரம்பரியம், தமிழ்நாட்டோட கலாச்சாரம் எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டாய்ங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இன்னும் நிறையா பேசுவோம். நன்றி மக்களே!